1001 அரேபிய இரவுகள் கதை. ஹருன் என்ற மன்னர் பாக்தாத் நகரை ஆண்ட காலத்தில் அபுல்காசன் என்பவனும் அங்கு வாழ்ந்து வந்தான். அவன் தந்தை இறக்கும்போது ஏராளமான ஆஸ்தியை அவனுக்கு விட்டு சென்றார். வியாபாரத்தை சரியாக கவனிக்காத அபுல்காசன் கேளிக்கை விளையாட்டுகளிலும் விருந்துகளிலும் காலத்தை கழித்தான். பாதி சொத்து கரைந்த பிறகுதான் புத்தி வந்து விழித்து கொண்டான். அன்றிலிருந்து ஒரு சபதம் எடுத்தான். பழைய நண்பர்கள் யாருடனும் சேரக்கூடாது. புதிய நண்பராக யார் இருந்தாலும் ஓர் இரவு முடிந்து மறுநாள் அவர்களோடு பழகக்கூடாது என்பதுதான் அவனது சபதம். அன்று முதல் பழைய நண்பர்களை சந்தித்தால் முகத்தை திருப்பிக் கொள்வான். முன்பின் அறியாத யாரையாவது வருத்தி தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து வருவான். மீண்டும் அவர்களை என்றாவது வழியில் சந்தித்தால் முன்பின் தெரியாதது போல் பாவனை செய்து ஓடிவிடுவான். இப்படியே காலத்தை கழித்து வந்தான். ஒரு நாள் மன்னர் மாறுவேடத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார். புதியவராக காணப்பட்டதால் அபுல்காசன் மன்னரை நிறுத்தி என் வீட்டிற்கு விருந்துண்ண வரவேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்தான். விசித்திரமாக இருக்கவே மன்னரும் ஒப்புக்கொண்டு அபுல்காசனோடு விருந்துக்கு சென்றார். முன்பின் யாரென்றே தெரியாத தன்னை அழைத்து பரிவுடன் விருந்திட்ட அபுல்காசனை நினைத்து ஆச்சரியப்பட்டார். அபுல்காசனும் மன்னரென்று தெரியாமல் தன் பழைய கதையை கூறினான். பொருள் இருக்கும் வரையில்தான் நண்பர்கள் இருப்பார்கள், இல்லை என்றால் பறந்தோடி விடுவார்கள். இதை என் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டேன். அதனால்தான் நான் பழைய விசுவாசமற்ற நண்பர்களை விருந்துக்கு அழைப்பதில்லை. தினம் ஒரு புதிய நண்பரை அழைத்து வந்து விருந்து வைப்பேன். இன்று நீங்கள் கிடைத்தீர்கள் என்றான். அபுல்காசனின் விசித்திர பழக்கம் மன்னருக்கு வியப்பையும் ஆனந்தத்தையும் தந்தது. பின்னர் அபுல்காசனுக்கே தெரியாமல் அவன் அருந்தும் மதுவில் மயக்க மருந்தை கலந்து விட்டார். அந்த மதுவை குடித்ததும் மயங்கி விழுந்தான். அரசன் உடனே வீட்டின் வெளியே வந்து காவலர்களை அழைத்து மயங்கி கிடந்த அபுல்காசனை அரண்மனைக்கு கொண்டு போக கட்டளையிட்டார். மயங்கி கிடப்பவன் விழித்தெழுந்தவுடன் அவனை எல்லோரும் மகாராஜா என்று அழைக்க வேண்டும். ராஜ மரியாதை செய்ய வேண்டும். அவன் ஆணைப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். மறுநாள் காலை பொழுது விழித்தெழுந்தான் அபுல்காசன். அவன் எதிரில் அனைவரும் கை கட்டி நின்று மன்னாதி மன்னரே, நீங்கள் வாழ்க என்று வாழ்த்தினர். அபுல்காசன் ஒன்றும் புரியாமல் விழித்தான். இது கனவா நனவா ஒன்றும் விளங்கவில்லையே. எப்படி அரண்மனைக்கு வந்தேன்? நேற்றிரவு நான் வீட்டில் விருந்தினருடன் இருந்தேன். ஆனால் இப்போது இங்கு மன்னராக விழித்திருக்கிறேன். ஓ, முன்னாள் இரவு தன்னுடன் விருந்துண்டவன் ஒரு மந்திரவாதியாய் இருப்பான் போல. அவன்தான் இந்த மாற்றங்களை எல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து புலம்பினான். அலங்காரமாக உடையணிந்த அடிமை பெண்கள் பலர் அவனுக்கு அரச மரியாதையுடன் பணிவிடை செய்ய ஆரம்பித்தனர். உடனே தன்னை ஓர் அரசனாக நினைத்து கொண்டான். அரசாங்க அதிகாரியை வரவழைத்தான். நீ சென்று அபுல்காசன் என்பவனின் தாயாரிடம் 100 தினார்கள் கொடுத்துவிட்டு அப்படியே அவனின் அண்டை வீட்டுக்காரனுக்கு 100 கசையடிகள் கொடுத்துவிட்டு வா என்று ஆணையிட்டான். ஏனென்றால் அபுல்காசன் இரவில் நன்றாக குடித்துவிட்டு காட்டுக்கூச்சலாய் பாட்டு பாட ஆரம்பித்து விடுவான். இது பொறுக்காத அண்டை வீட்டுக்காரன் அவனிடம் அடிக்கடி சண்டை போடுவான். அதற்காக வஞ்சம் தீர்க்கவே 100 கசையடிகள் தர ஆணையிட்டான். மன்னர் ஒளிந்திருந்து அபுல்காசன் செய்யும் அட்டகாசங்களை ரசித்து கொண்டிருந்தார். பிறகு மீண்டும் மயக்க மருந்து கொடுத்து அவனை வீட்டில் விட்டு வர உத்தரவிட்டார் மன்னர். மறுநாள் மதியம் வரை தூங்கிக் கொண்டு கிடந்தான். அதன் பின்னர் மயக்கம் தெளிந்து மன்னர் என்ற தோரணையில், ஏய் அடிமைகளே, எங்கு போனீர்கள்? எனக்கு பசிக்கிறது. தங்கத்தட்டில் ரொட்டிகளும் பழங்களும் கொண்டு வாருங்கள் என்று கூவினான். உடனே அபுல்காசனின் தாயார் ஓடி வந்து, மகனே, உனக்கென்ன ஆயிற்று? ஏதாவது கனவு கண்டாயா என்று கேட்டார். கிழவியே, மரியாதையாக பேசு. நான் யார் தெரியுமா? ஓடிப்போய் அடிமை பெண்களை சாப்பாடு கொண்டு வரச் சொல் என்றான். அவன் தாயாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. மகனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று கருதி கூச்சலிட்டு அக்கம் பக்கத்து இருப்பவர்களை கூப்பிட்டார். எல்லோரும் வந்து அவன் தலையில் குடம் குடமாய் தண்ணீரை கொட்டினர். மயக்கம் தெளிந்து எழுந்தான். பின்னர் யோசித்து பார்த்தான். முன்னர் இரவில் ஒருவனுக்கு விருந்தளித்தோமே, அவன் ஒரு மந்திரவாதி. அவனால் தான் இத்தனை அவமானங்களும் நேர்ந்தது என்று எண்ணி கொந்தளித்தான். நாட்கள் உருண்டோடின. மீண்டும் மன்னர் மாறுவேடத்தில் அபுல்காசனை கடைத்தெருவில் சந்தித்தார். தனக்கு விருந்தளிக்குமாறு கேட்டார். உனக்கு விருந்து கொடுத்து இரவோடு இரவாக நான் பைத்தியம் ஆனதுதான் மிச்சம். நீ பெரிய மந்திரவாதியாயிருப்பாய் போல.
விருந்தும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை, போ என்றான் அபுல்காசன். மாறுவேடத்தை களைத்து நடந்த உண்மையை கூறினார் மன்னர். அபுல்காசனை மன்னருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் தன் அரண்மனையில் இருந்த ஓர் அழகிய அடிமை பெண்ணை மணமுடித்து 10,000 தினார்கள் பரிசளித்தார். மணப்பெண்ணோடும் பரிசு பொருட்களோடும் வீட்டுக்கு வந்த அபுல்காசனுக்கு தலைக்கால் புரியவில்லை. மீண்டும் பழைய கோலாகல வாழ்வை தொடங்கிவிட்டான். பழைய நண்பர்கள் சேர்ந்தனர். கொஞ்ச நாளில் பணம் எல்லாம் கேளிக்கை விளையாட்டுகளிலும் குடியிலுமாக கழிந்தது. நண்பர்களும் பணமில்லாத அபுல்காசனை மதிக்காமல் போயினர். மீண்டும் பழைய நிலைக்கே வந்து சேர்ந்தான். அவன் மனைவி மன்னரின் முதல் மனைவியிடம் அடிமையாய் இருந்தவள். அதனால் ராணியிடம் சென்று உதவி கேட்டு வரச் சொல்லலாம் என திட்டம் தீட்டினான். மறுநாள் தன் மனைவியை அழைத்து, அன்பே, நீ அரண்மனைக்கு தலைவிரி கோலமாய் கண்ணீரும் கம்பளையுமாக சென்று ராணியை சந்திக்க வேண்டும். என் கணவன் இறந்து விட்டான், நல்லடக்கம் செய்யக்கூட பணம் இல்லை என்று கூறி கதறி அழ வேண்டும். ராணி இறக்கப்பட்டு உனக்கு பணம் கொடுப்பாள். நாம் அந்த பணத்தை வைத்து சந்தோஷமாக வாழலாம் என்றான். அதன்படியே அவளும் ராணியிடம் சென்று தன் கணவன் கூறியது போல் நடித்து பணத்தை வாங்கி கொண்டு வந்தாள். பின்னர் அபுல்காசன், இது நல்ல யோசனையாக தெரிகிறதே. தன் மனைவியிடம் சென்று, மன்னர் எனக்கு நண்பர்தானே, அதனால் இப்போது நீ இறந்துவிட்டாய் என்று கூறி நான் பணம் வாங்கி வருகிறேன் என்றான். அதேபோல் மன்னரும் இறக்கப்பட்டு பணத்தை கொடுத்தனுப்பினார். மதிய உணவின் போது மன்னரும் ராணியும் சந்தித்தனர். ராணியிடம், ஐயோ பாவம், நான் திருமணம் செய்து வைத்த அபுல்காசனின் மனைவி இறந்துவிட்டாளாம். அவன் அழுது புலம்பினான். பரிதாபப்பட்டு பணம் கொடுத்தேன் என்றார். திடுக்கிட்ட ராணி, இல்லவே இல்லை, இறந்தது அபுல்காசன். அவன் மனைவி வந்து அழுதாளே, நானும் பணம் கொடுத்து அனுப்பினேன் என்றாள். முடிவில் தந்திரமாக இருவரும் தங்களை ஏமாற்றி பணம் வாங்கி கொண்டார்கள் என்று தெரிந்து கொண்டனர். உடனே மன்னரும் ராணியும் அபுல்காசனின் வீட்டிற்கு சென்றனர். மன்னர் வருவதை தெரிந்து கொண்ட இருவரும் வெள்ளை துணியை மூடிக்கொண்டு பிணம் போல படுத்திருந்தனர். வீட்டினுள் நுழைந்த அரசனும் ராணியும், இது என்ன விந்தை, இருவரும் இறந்து கிடக்கிறார்களே. மன்னருக்கு புரிந்துவிட்டது. இருவரின் தலைமாட்டிலும் அமர்ந்து, உங்கள் இருவரில் யார் முதலில் இறந்தது என்று சொன்னால் 1000 தினார்கள் பரிசளிப்பேன் என்றார். இதை கேட்ட அபுல்காசன் துள்ளி எழுந்து, நான் தான் முதலில் இறந்தேன், எனக்கே 1000 தினார்கள் பரிசு கொடுங்கள் என்று கூவினான். திடீரென்று அவன் மனைவி எழுந்து கொண்டு, இல்லை இல்லை, நான் தான் முதலில் இறந்தது, அவர் பொய் சொல்கிறார் என்று கத்தினாள். இருவரையும் பார்த்து மன்னரும் ராணியும் வாய்விட்டு சிரித்தனர். அபுல்காசனும் அவனது மனைவியும் உண்மையை கூறி மன்னிப்பு கேட்டனர். மன்னர் சொன்னபடியே 1000 தினார்களை பரிசாக கொடுத்தார். இனிமேல் இப்படி ஏமாற்றினால் நானே வந்து கொன்று விடுவேன் என்றார். சராசத் கூறிக்கொண்டிருந்த இக்கதையை கேட்ட ஷாரியர் மன்னரும் விழுந்து விழுந்து சிரித்தார். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே.